வெளியில காலிங் பில் இருக்கே பார்க்கல. கேட்டுட்டு உள்ள வரணும்னு மேனேஜ் தெரியாதா? இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க? வட்டி பணம் தான் கொடுத்தாச்சுல்ல. அவர் வெளியில போயிருக்காரு. தெரியும். உக்காரு. உக்காருமா. ஏன்? அட உக்காருமா. நீ என்னம்மா ரொம்ப பண்ற? இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டாக்குமெண்ட் கையெழுத்து போடு. இது என்ன டாக்குமெண்ட்? முதல்ல இந்த வீடியோ பாருமா. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதா இருந்தாலும் என் புருஷன்கிட்ட பேசுங்க. உன் புருஷன் இந்த வீடியோ பார்த்தானா நான் செத்துருவான். இது நீயும் உன் புருஷன் சம்பாதிச்சு வாங்கின வீட்டை என் பேரில் மாற்றி எழுதின டாக்குமெண்ட். இது நீயும் உன் புருஷனும் பெட்ரூமில் ஒன்றா இருக்கிற வீடியோ. கையெழுத்தை போட்டு சாவியை கொடுத்துட்டு கிளம்புற வழியா பாரு. ஏதாவது யோசிச்சு பிரச்சனை பண்ணா மான கப்பல் ஏறிடும். என்ன ரொம்ப யோசிக்க வைக்காத. என்ன என்ன ஒரு 650 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா? போடுறி. என்ன சொன்னா? மடிய மாட்டா போலயே. அப்படியா? அப்படி எப்படி கேட்டு பார்த்துட்டேன். அப்படி இப்படி கேட்டியா? சேட்ட கேட்க வேண்டியது தானே. எப்படி வரியாண்ணா? இதுக்கு போய் ஏன் இவ்வளோ யோசிக்கிற? கேமரா வச்சிட வேண்டியதானே. எங்க? அவள் வீட்டு பெட்ரூம்ல. அவன் புருஷன் கூட இருக்கிறதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது. அவள் பணத்துக்குலாம் முடியிற மாதிரி தெரியல. பிளான் பண்ணுவோம். என்னன்ற 2 லட்சம் ரெடி பண்ணு. திடீர்னு 2 லட்சம்னு எப்படிடா? இங்கே பாரு, பொருள் ஒர்த்து 40 லட்சம்டா. ஒரு ரைடில் சீஸ் ஆகி கிண்டி போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது. அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னன்னு கூட தெரியாது. எதுக்கும் யூஸ் ஆகுமேன்னு 2 கிலோ எடுத்து வச்சுட்டு கோர்ட்டில் கம்மியாக காட்டியிருக்காரு. இங்கே பாரு, நீ தானே சொன்ன நல்ல மாற்றம் எதுனா இருந்தால் சொல்லு, ரிஸ்க் எடுக்கலான்னு. ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி தருவா? ஒரு வாரம்லாம் தாங்காது. அதுக்கு மேலே உன் இஷ்டம். ஏய், ஏன்டா அப்படி இருக்க? ஒரு 2 லட்சம் ரெடி பண்ணி கொடுறீ. என்னடா 2 லட்சம் ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? ஏண்டி, எனக்கு ஒன்று விட்டா யாரடி இருக்கா? என் பொண்டாட்டி இருக்கிற தைரியத்தில் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வையே, 2 பேரும் ஃபாரின் செட்டில் ஆகிடலாம். ஏதாவது பண்ணுடி. இந்த ஸ்கூட்டியை ஓட்ட முடியல, முதல்ல கார் வாங்கணும். வாங்கிடலாம் வாங்கிடலாம். வேலன் நகர் 5வது தெருல நிற்கிறேன். எப்படி வரணும்? நான் மேலே தான் இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகேண்ணா, நான் வந்துட்டேன். நீங்கள் கொஞ்சம் கீழே வந்துடுங்க.
ஃபோன் பண்ண எடுக்க மாட்டியா? சாரி நண்பரே. நண்பரா? வாங்கின பணத்தை ஒழுங்காக திருப்பி தரவனுக்கு தான் நான் ஃப்ரெண்டு. நீ பண்ணுறதை பார்த்தா நம்ம ஃப்ரெண்டெல்லாம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ என்ன பண்ணுற? வண்டி எடுத்து வந்து செட்டில் விட்ருண்ணே. இப்போ எங்கே இருக்க? வலசர வாக்கத்தில். வண்டி எப்போ கொண்டு வர? 2 நாளில் பணம் ரெடி பண்ணிடுறேன். இல்லைனா பதில் சொல்ல மாட்டேன். நீங்கள் ஃபோன் பண்ணுறதுக்கு முன்னால் வண்டி உங்கள் செட்டில் இருக்கும். 2 நாளா? பார்ப்போம். ஹைகோர்ட் ஆஃப் அன் ஹவரில் போயிடலாம்ல? போயிடலாண்ணா. இன்னைக்கு புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்குள்ள கண்டிப்பாக பணத்தோடு வந்துடுறாங்க. பார்ப்போம். ஒரு நிமிஷம்ப்பா, ஒருத்தர் வரணும். சரிண்ணா. கிளம்பிட்டேன். கோர்ட் வேலையை முடிச்சுட்டு இடத்த பார்க்க வரேன். எங்கே வரணும்? திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க. சரி, அங்கேருந்து 8 கிலோமீட்டரில் ரைட்டு. நான் திருவள்ளூர் வந்துட்டு ஃபோன் பண்ணுறேன். திருவள்ளூரில் இடம் வாங்க போகிறீங்களா சார்? ஆமாம், நான் திருவள்ளூர் தான் சார். திருவள்ளூரில் எங்கே? கெருகம்பாக்கம். என் ஒய்ஃப் ஒரு திருவள்ளூர் தான். இப்போ இங்கே சென்ட்டில் என்ன விலை போகுது? ரோடு மேலேனா சென்ட்டு 60,000 70,000 போகும் சார். ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் சார். எனக்கு அங்கே ஒரு இடம் இருக்குது. லாஸ்ட்டாக டயல் பண்ணனே 66 முடியுமே, அதான் என் நம்பரு. கால் பண்ணுங்கள், பேசுவோம். ஓகே சார்.